சீமான் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவன் இவன் பேசுறது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அமைதியா இருக்கக்கூடாது. பதில் இல்லை. திரு சீமான் அவர்கள் இதே மரியாதை அமைதி கடைபிடிக்க சொல்லுங்க. அது ஏங்க, நான் என்ன சீமானுடைய வழக்கையா இடக்கையா நான் அவர்கிட்ட போய் சொல்றது? என்னதான் உங்க மாப்பிள்ள தானே சீமான். ஆமா மாமா, நீங்க எதுக்கு வந்து இரியா சும்மா ஓவரா கலாய்க்காத. நான் என்ன கலாய்க்கல. திறந்த வீடை திறந்து வச்சிடுறீங்க, கண்டவனும் உள்ளே வந்துடுறான். உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு கையில காலில் உங்க காலில் விழுந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் அடம் பிடிச்சி உங்களை கெஞ்சி கதறி கடைசியில் உங்களே அசிங்கப்படுத்திட்டு போறான். அவனுக்குலாம் எதுக்கு பின்ட்ரி கொடுக்குறீங்க நீங்க? சரி, நம்ம சொல்லும்போது அப்படி ஆக்கணும், அப்படி பேச மாட்டேன் வைக்க மாட்டேங்கிறானுங்க. கடைசியில் வந்து கேமரா வாங்க. அதுக்குத்தான் வந்து அவன் ஊடக வேலை கிடையாது, லேகியம் வைக்கிறவன்மா. நம்ம திமுகவை நம்ம விமர்சனம் பண்ணி கலாய்க்கிறோம், புரியுதுங்களா? ஐயாவை தனிப்பட்ட முறையில் நம்ம கேவலப்படுத்துறது கிடையாது. அவன் 3 மணி நேரம் இவர் வீட்டில் உட்காந்து கெஞ்சி கூத்தாடி கெதறி காலில் விழுந்து கூட சிபாரிசுக்கு 10 பேரை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு ஊடகத்தில் இவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கெஞ்சி வெளியில் போங்கன்றான் முடியும் போது. அப்ப டிஎம்கேவும் டிராமா பண்றாங்க. நான் தான் சொல்றேன், யாரா இருந்தான்னு சொன்ன பின்னாடி அப்புறம் என்ன டிஎம்கே எல்லாருமே வந்து எவன்டா நின்னா உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். சீமான் கூட்டத்தில் ஒரு சேரை கூட எடுத்து வைக்கிறாங்க, ஒரு பேப்பர் பிட்டு இருந்தா கூட எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போட்டு போறாங்க. அது ஒரு அரசியல்ங்கிறது அப்படித்தான். அதான் அரசியல் கலவு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக சொல்ல முடியல பத்தியா? சீமான் இதுல செய்யறாங்க, விஜய் இதுல செய்யறாங்க, ஆனா திமுக பீர் பாட்டில் வச்சிருக்கிறோம். அவதானையா? சரி, இப்ப உங்க ஓட்டு அவர் தானா, சீமான் தானா? இப்ப வந்து இது சரி, சீமானு தான் நீ ஓட்டு போட போறீங்களா? அதை சொல்லுங்க. நான் சீமானுக்கு போறேன்னா திமுகவுக்கு போறேனாங்கிறது என்னுடைய சௌரியம். நான் யாருக்கு இப்போ வந்து திமுகவுக்கு தான் போடுவேன்னு சொல்ல பாரு, சீமானுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான். அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்புறம் வாய்ப்பு இல்லாம எப்படி 14% வந்து நாம் தமிழர்ல இணைய போறீங்களா? அப்படி நாம் தமிழர்ல இணையிறது, விஜய் கட்சியில இணையிறது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் எப்ப பார்த்தாலும் நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தவன் அப்படின்னே பேசிட்டு இருக்காரு. உங்களை யார் வர சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. உங்களை யாரும் கூப்பிடல, நீங்களா சும்மா உச்சத்தை தொட்டுட்டு வந்து உங்களுக்காக வந்தேன்னு பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணன் யார் கூப்பிட்டா? யாரும் கிடையாது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான பதில். உங்களையும் யாரும் கூப்பிடல, அவரை யாரும் கூப்பிடல. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற நோக்கத்தில் 2 பேருமே களத்துக்கு வந்திருக்கீங்க. முடிவை மக்கள் எடுக்க போகிறாங்க. இவ்வளோதான். இதில் எதுக்கு நீங்கள் வந்து தனிநபர் விமர்சனம் பண்ணணும், ஒருமையில் பேசணும்? இப்போ விஜய் அவர்களை வந்து ஒருமையில் தான் இப்போ மேடையில் பேசி வச்சுருக்கிறாரு. அவன் இவன் சொல்லி பேசி வச்சுருக்கிறாரு. இது முதல்ல கேட்பேன் ஐயாட்டுக்கு. அப்போ இது சரியா ஐயா? அவருடைய கருத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? சீமான் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவன் இவன் பேசுறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அமைதியாக இருக்கக்கூடாது. பதில் இல்லை. திரு சீமான் அவர்கள் இதே மரியாதை அமைதி கடைபிடிக்க சொல்லுங்க. அது ஏங்க, நான் என்ன சீமானுடைய வழக்கையா இடக்கையா நான் அவர்கிட்ட போய் சொல்றது? என்னதான் உங்க மாப்பிள்ள தானே? மாப்பிள்ளைன்னா அதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியுமா? நம்ம சொல்லி கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னா இப்போ கண்டவனுக்குலாம் இன்டர்வியூ கொடுக்குறீங்க. வீட்டு தேடி வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு உங்கள்கிட்ட வந்து கண்டவன்லாம் வந்து இத்தனை லேகிய மித்தவெல்லாம் வந்து உங்களை வந்து நெறியாளன்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்துட்டு கிடக்குறான். அதை மட்டும் எப்படி? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூ எடுக்கிறதுங்கிறது வேற, நான் போய் சொல்லணுங்கிறது வேற. சீமான் ஆமா மாமா, நீங்க எதுக்கு வந்து இரியா சும்மா ஓவரா கலாய்க்காத. நான் என்ன கலாய்க்கல. திறந்த வீடை திறந்து வச்சிடுறீங்க, கண்டவனும் உள்ளே வந்துடுறான். உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு கையில காலில் உங்க காலில் விழுந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் அடம் பிடிச்சி உங்களை கெஞ்சி கதறி கடைசியில் உங்களே அசிங்கப்படுத்திட்டு போறான். அவனுக்குலாம் எதுக்கு பின்ட்ரி கொடுக்குறீங்க நீங்க? சரி, நம்ம சொல்லும்போது அப்படி ஆக்கணும், அப்படி பேச மாட்டேன் வைக்க மாட்டேங்கிறானுங்க. கடைசியில் வந்து கேமரா வாங்க. அதுக்குத்தான் வந்து அவன் ஊடக வேலை கிடையாது, லேகியம் வைக்கிறவன்மா. புரியுதுங்களா? லேகியம் வைத்தவங்க கூட வந்து அது கூட அதை லேகியம் வைக்கிற கூட உனக்கு இது தகுதி கிடையாது. அவன் அசிஸ்டன்ட். அதில் அப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிச்சுக்கிட்டு ஊடக வேலைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு அரசியலில் மூத்த நபர். நம்ம திமுகவை நம்ம விமர்சனம் பண்ணி கலாய்க்கிறோம், புரியுதுங்களா? ஐயாவை தனிப்பட்ட முறையில் நம்ம கேவலப்படுத்துறது கிடையாது. அவன் 3 மணி நேரம் இவர் வீட்டில் உட்காந்து கெஞ்சி கூத்தாடி கெதறி காலில் விழுந்து கூட சிபாரிசுக்கு 10 பேரை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு ஊடகத்தில் இவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கெஞ்சி வெளியில் போங்கன்றான் முடியும் போது.
இவர் வீட்டில் உட்காந்து, ஓ இது அவர் வீடா அப்பவா, அதில் வந்து அவன் அசிஸ்டன்ட் என்ன தெரியுமா சொன்னான், ஏய் அவர் மேலே வெளியே அனுப்பியா அப்படின்னா. இது எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி. இப்படி கண்ட நாய்க்கெல்லாம் எதுக்கு இன்டர்வியூ கொடுப்பானே. சரி இப்போ வாங்க சீமான் மேட்டுக்கு வாங்க. சீமான் வந்து அவருடைய ஸ்டைலே அதுதான். அவர் யாரையும் மதிக்கவும் மாட்டார், யாருக்கும் தலை வணங்கவும் மாட்டார். அது தனிக்காட்டு ராஜா. மாமா சரியா? ஆமா, அது பேர் ஸ்டைல் கிடையாதுமா. அது அவர் அவமரியாதையாக பேசுறது எப்படி மாமா அவமரியாதை. style? அங்க பாருங்க, அரசியலுக்கு இப்ப வந்தாச்சுன்னா டிஎம்கே இதெல்லாம் பார்த்து உங்களை யாரு மக்கள் வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? சரி அதை கூட வேணாம், நான் கேட்குறேன் அது வேணாம். இதே உங்க முதலமைச்சர் இதே மாதிரி அவன் இவன் சொல்லிட்டு அண்ணன் சீமான் பேசினா ஏத்துப்பீங்களா? அவர் ஸ்டைல்னு சொல்லுவீங்களா? பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கேட்டதுக்கு மட்டும் பதில். தா, உங்க இருங்க. முதலமைச்சர் உங்கள நம்ம முதலமைச்சர் அவங்களுக்குள்ள நட்பு. இங்க பாரு, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அவன் என் தம்பி அவன் தம்பின்னு இவன் சொன்னான்ல. சொன்னா, இங்க பாரு, இங்க பாருங்க, முதலமைச்சரை பார்த்து அவன் இவன் சொல்லி சீமான் சொன்னா அதை நீங்க ஏத்துப்பீங்களா? அவர் ஸ்டைல்னு சொல்லுவீங்களா? சீமான் என்ன சொன்னாரு? அவர் அவன் என் இவன் தம்பி- சொல்லி பேசியிருக்காரு. தம்பின்னு சொன்னாரா இல்லையா? தம்பி நொம்பின்லாம் இங்க கிடையாது. அவன் அப்புறம்? அப்ப சரி உதயநிதியை சொல்லிடுவாரா? உதயநிதி அவரோட இங்க சின்ன பையன் பாருங்க, தானே. தம்பின்னு உதயநிதி அவரோட சின்ன பையன் தானே. இங்க பாருங்க, சொல்லுவாரா? அப்ப அவன் இவன் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? நான் யாரையா ஏத்துக்கிறதா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அது அவர் ஸ்டைல்ன்ட்டு, விஜய் சொல்லும்போது அவர் ஸ்டைல்னு சொன்னீங்கல்ல, அப்ப நம்ம துணை முதலமைச்சர் சொன்னா அவர் ஸ்டைல் சொல்லுவீங்களா? விஜய் தான் அவனே வேணேன்னு சொன்னாரா? ஜென்ரலா சொல்ற வார்த்தை தானே தவிர விஜயத்தான் சொன்னாரு போட்டு காட்டுவா. போட்டு ஒண்ணும் காட்ட வேணாம், சும்மா இரு. இவன் நேரம் போட்டு காமிச்சா நீங்க கேட்க செஞ்சீங்க, இப்ப நடிக்கிறாரு. அதாவதுமா, அரசியல்ல வந்து உங்களுக்காக தான் வந்தேன்னு மத்தவங்க சொல்றதுக்கு வேற, திரு விஜய் அவர்கள் சொல்றது வேற. இல்ல ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்னன்னு நீங்க வித்தியாசம் சொல்றீங்க? இருக்குடா. அதாவது விஜய் வந்து நான் வந்து உச்சபட்ச நடிகர், நான் 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கினேன், அதை விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தேங்கிறாரு. அவர் சொன்னதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, நீங்க தான் கேட்டீங்க எதுக்காக வந்து நீங்க அரசியலுக்கு வரீங்க, எதுக்காக வரீங்க அப்படின்னா ஒரு மக்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லி. மக்களுக்காக இவர் என்ன வந்து கொடை பிடிக்கிறாரு? ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க, நீங்க சினிமாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு இதோட முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு மார்க்கெட் இல்ல, அதனாலதான் நீங்க சினிமாக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. இல்ல நான் அந்த மாதிரி கிடையாது, உச்சத்தை தூக்கி போட்டு தான் வந்திருக்குன்னு ஒரு பதிலா தான் அவர் கொடுத்திருக்காரு. அதை அதெல்லாம் இல்லம்மா, நீ வேற. அதாவதுமா, அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருமே வந்து டிராமா பண்றாங்க, யாரா இருந்தாலும் சரி. அப்ப டிஎம்கேவும் டிராமா எல்லாம் பண்றாங்க. தான் நான் தான் சொல்றேன், யாரா இருந்தான்னு சொன்ன பின்னாடி அப்புறம் என்ன டிஎம்கே அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு எல்லாருமே வந்து வீட்டு வாசல்ல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். மாடான்னு உன்னை எவன்டா கூப்பிட்டா? அவன் வாட்ச்மேன் கூட கூப்பிடலடா. இந்த தான் நம்ம விமர்சனம் பண்றோம். மற்றபடி விஜய் அவர்களே அவர் அரசியல் ரீதியாக விமர்சிக்கட்டும், அவரும் இல்லை யாரை வேணாலும் விமர்சிக்கட்டும், யார் வேணாலும் அண்ணன் சீமானை விமர்சிக்கட்டும், அதுல ஒரு பிரச்சனை இல்லைம்மா. தனிப்பட்ட முறையில இப்படி ஒருமையில பேசுறது நாகரிகமா இல்லையேன்னு சொல்றாங்க. ஏமா, ஒரு காலத்துல வந்து அரசியல் வந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க, நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சங்கங்கள் ஆரம்பிப்பாங்க அந்த காலத்தில். அது சங்கமாக இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கூட சங்கம் வச்சுருப்பாங்க. இப்போ சங்கம்னா என்ன நிறைய பேருக்கு தெரியல. தொழிலாளர் நல சங்கம் இருக்கும், வேலை பார்க்குறவங்க ஒவ்வொரு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க சங்கங்கள் நடப்பாங்க. அப்புறம் பல ஜாதி சங்கங்கள் வந்துச்சு, ஜாதி சங்கங்கள் அரசியல் கட்சியாக மாறிச்சு. அரசியல் கட்சியாக மாறும்போது அந்தந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக அவங்க ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே நாடு ஒரே மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. அது பெரியாருடைய கொள்கை வந்து அவர் வந்து சமுதாய முன்னேற்றத்துக்கு அவர் பாடுபட்டார். சமுதாய முன்னேற்றத்துக்கு நம்ம பாடுபட்டாலும் நம்ம வந்து ஆளுகின்ற அரசாக இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும், நம்ம சொல்கிறத சட்ட வடிவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு வந்தாங்க. இப்போ நம்ம கேட்டதுக்கும் நீங்கள் பேசுறதுக்கு என்னையா சம்பந்தம்? அதனால இவர் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாருன்னா அவர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சொல்ல வேண்டிய ஒரு நிலை இல்லை. அவர் நிறைய பேரை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காரு. சரியா? சீமான் அவர்களா விஜய் அவர்களா? விஜய் தான். விஜய் வந்து நிறைய பேர் நேற்றுக்கெல்லாம் திருச்சியில் முந்தா நாள் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து அதாவது அவர் கூட்டம் வரலாம், ஓட்டு போடலாம், அதெல்லாம் நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை, அது வரும், அதை பற்றியெல்லாம் இல்லை. எவ்வளோ பேர் வந்து ஓடி ஆடி பாடிட்டு மேலேருந்து அந்த இவர் சிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா, மேலே எம்ஜிஆர் சிலைக்கு மேலே ஏறிக்கிட்டெல்லாம் குத்தாட்டம் போட்டானுங்க. அப்போ கீழே அந்த கம்பிக்குள்ளே கால் விழுகி கை விழுந்து ஒடிஞ்சிருந்தா என்ன பண்ணுறது? அந்த பஸ்ஸு வரும்போது பஸ்ஸில் ஏறுறான், தொத்தி ஏறினான். நீங்கள் பார்த்தீங்கல்ல, பஸ்ஸில் தொத்தி ஏறுறான், டபக்குன்னு கீழே விழுறான். இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தாம காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காவல்துறை கட்டுப்படுத்த முடியாது.
காவல்துறை வந்து இந்த மாதிரி கூட்டம் வரும், அதை தான் நீங்கள் தான் கட்டுப்படுத்திக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பாதுகாப்புக்கு தான், இவருக்கு தான் பாதுகாப்பை தவிர கூட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம இவருக்கு தான் பாதுகாப்பு. எம்ஜிஆர் சிலைக்கு எம்ஜிஆர் சிலைக்கு தான் அங்கே மேலேயே ஒரு போலீஸ்கார் நின்றாரு, பார்க்கலையா நீங்க? அப்புறம் எப்படி மேலே ஏறினா? மேலே ஏறி அவ ஏணியை போட்டு ஏறி போலீஸ் நிக்கிறாருன்றாரு. போலீஸ் நிக்கும் போது எப்படி எம்ஜிஆர் சிலை மேல ஏணி போட்டு ஏறி போனாரியா? ஏறி அவனும் வரக்கூடாதுன்னு அவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுல. அதையும் மீறி தானே அப்ப போலீஸ் வேலை செய்யலையா? இந்த பாரு, சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு இப்படி வாங்க இல்ல அப்படி வாங்க. பாருங்க, மக்கள் வந்து ஒரு நடிகர் வந்தா சரி வர்றாரு பார்த்துட்டு போலான்ட்டு போகணும். அதை விட்டுட்டு அவர் பின்னாடியே லொங்கு 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 லொங்குன்னு ஓடு பார்த்தீங்கன்னா தெரியும்டா. அதாவது திருச்சியில் ஏர்போர்ட்லேயே பார்த்தாச்சு, ஒரு மனுஷனை பார்க்க பிடிக்குன்னா நான் பொம்பளை பிள்ளையா பார்க்க பிடிக்க? ஆம்பளை தானே. பொம்பளை பிள்ளையா இருந்தாதான் பார்க்க அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளைய வேணா பார்க்க பிடிக்கணும்னா இப்படி வச்சிருக்கும் போதே சந்தேகப்பட்டேன். 23ஆம் புலிகேசி மாதிரி ஏதாவது பேசுறது. அவர் 55 வயசு ஆன ஒரு தம்பியை வந்து என்னது இருங்க போற போக்குல 55 போறீங்க. 52 சொல்லி அப்ப என்ன 52 வயசு. அவரை ஒரு பார்க்கணும்னு போறது தப்பு இல்லை, பாருங்க, நல்லா பண்ணுங்க. அதோட ஏர்போர்ட்ல இருக்கவங்க ஏர்போர்ட்டோட அப்படியே பார்த்துட்டு திரும்பணும். அதை விட்டுட்டு பின்னாடியே வர்றது. ஆமா, முதல் முறை பொதுவெளியில வந்து இப்படி அது வரும்பொழுது ஒரு உச்ச நட்சத்திரத்திற்கு பொதுவெளியில தான் அன்னைக்கு பொதுக்கூட்டம் போட்டார்ல, மதுரையில பொதுக்கூட்டத்துக்கு போனீங்கல்ல. பொதுக்கூட்டத்துல இவ்வளவு அருகாமையில இருந்து பார்க்க வாய்ப்பு இல்லாத நபர்கள்லாம் இப்ப இந்த மாதிரி வர்றது அருகாமையில அவர் என்ன பஸ்ல உள்ளுக்குள்ள உட்காந்து கண்ணாடி உள்ளதான் உட்காந்து பஸ் மேலயும் ஏறி பஸ் மேல ஏறினாருன்னா அந்த கூட்டம் பேசுற இடத்துலதான் ஏறினாரு. புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல அவர் வந்து மேல ஏறி பேசலான் இருக்கோ அப்ப அவ்வளவு இடத்துலதான் மேல ஏறினாங்க. அப்ப அவ்வளவு பாசமா விஜய் மேல? சரியா? யாருக்கு? மக்களுக்கு பாசம் இல்லையாங்கிறதெல்லாம் நான் வந்து நெஞ்சு துடிப்ப கைய வச்சு தொட்டு பார்க்கல. அதனால இதெல்லாம் வந்து இது நம்ம என்ன சொல்ல முடியும்? அவருடைய ரசிகர்கள் ரசிக்கிறாங்க, நல்லா ரசிக்கட்டும், பேசட்டும், வைக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறது? ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் நாவடக்கத்தோட பேசினா நல்லது. எங்களுடைய ஆட்சியை பற்றி இவர் வந்து பேசுற அளவுக்கு நேற்று மலையில முளைச்ச சிரிக்கிற நீ வந்து சுதந்திர கருத்துன்றது யாரு வேணாலும் குலைக்கலாம், நாய் யார வேணாலும் கடிக்கலாம், பரவாயில்லையா? இல்ல அந்த நாயெல்லாம் முடிச்சு யார வேணாலும் தட்டி கேக்குறாரு. முதல்ல இதை வன்மையை கண்டிக்கணும். தட்டி கேட்கிறாரு. இப்போ ஒரு மனிதர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய் எதை வேணா எந்த நாயை வேணா பார்த்து குலைக்கலான்னு ஒரு மனிதரை நாய்க்கு ஒப்பிட்டு பேசுறாருல, இதுதான் திமுக நாகரிகமா? கேளு, சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இப்போ ஒரு மனிதர்களை பத்தி பேசும்போது மனிதர்கள் பத்தி மட்டும் தான் பேசணும். நீங்க வந்து சீமான விட ஒரு படி கீழே நிறைய நாய் தானே இப்ப கடிக்குது, எத்தனை பேர்த்த கடிச்சு காயப்படுத்துது. அதுக்கு பீட்டாங்கிற ஒரு அமைப்பு வந்துகிட்டு அவங்களுக்கு வக்காலத்து வாங்குது. அந்த பீட்டா அமைப்பு கொண்டு போய் வச்சுக்க வேண்டியது தானே. இப்ப ரசிகர்கள் தான் ரசிகர்கள் திமுக பனையூர்ல அடைச்சு போட்டு வச்சுக்கோ, இன்னும் யாரு வேணும்? ஆணு பொண்ணுகளை எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு உள்ளுக்குள்ள வச்சுக்க வேண்டியது. இது பொதுமக்களுக்கு எவ்வளவு இடையூறு. இல்ல விஜய் வந்து பேசினாலும் வந்து இந்த மாதிரி பேசுறது சரியில்லைன்றீங்க, பேசலனாலும் விஜய் வந்து பனையூர்லயே இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஐயா சொல்ல நான் பதில் சொல்லணும். திமுக அப்படியே ரோட் ஷோ போறீங்க, எல்லாத்தையும் கூட்டு போய் அறிவாலயத்துக்குள்ள அடைச்சு வச்சுக்க வேண்டியதானே. இல்லையா? முதலமைச்சர் போயிட்டு அப்படியே வர தாமதமாயிருச்சு, கூட்ட நெரிசலில் அப்படியே பிதுங்கி நான் வந்தேன், தாமதமாயிருச்சு. முதலமைச்சர் சொன்னால, ஏன் எதுக்கு வெளியில வரீங்க? கூட்டு போய் அறிவாலயத்துக்குள்ள உட்கார வச்சுக்க வேண்டியதான். நீங்க சொன்ன மாதிரி ஆம்பளை கூட்டு போயிட வேண்டியதானே. முந்தா நாள் நடந்த இவர் வந்து கிருஷ்ணகிரியில இருக்க ஹோசூர்ல போய் அந்த திறப்பு விழாவுக்கு போனாரு. யாரு? முதலமைச்சர். போகும்போது யாராவது ரோட கிராஸ் பண்ணிருப்பாங்களா? கிராஸ் பண்ண விட்டீங்களா? நாங்க உடல அந்த மக்கள் கூட எமர்ஜென்சில இருந்தா அதுக்கு கூட வழி விடல அப்படின்ற குற்றச்சாட்டுகள். ஆம்புலன்ஸ் கூட எமர்ஜென்சியா இருக்கு, அந்த நேரத்துல கூட வழி விடாம வந்து அடைச்சு வச்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு கிடையாது, அடைச்சுக்கிட்டு வைக்கிறாங்க. இந்த பக்கம் இரு படங்களையும் தான் உட்காந்து நின்றாங்களே யாருமே இந்த மாதிரி பின்னாடி ஓடல. இருக்க இடத்த விட்டு அவங்க நகரவே இல்லை. ஏன்னா நகர விருப்பம் பாருங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்ல உங்க பின்னாடி வர்றதுக்கு. ஆனா நான் என்ன கேக்குறேன், நீங்க ரோட் ஷோ நடத்துறீங்களா? அப்ப மக்களுக்கு இடையூறா இருக்குல்ல? நீங்களும் அறிவாலயத்துல கூட்டு போய் வச்சிருக்க வேண்டியதானே. நாங்க இடையூறா இருந்தா நாங்க அறிவாலயத்துல கூப்பிட்டு மீட்டிங் ஹால் இருக்கு, நாங்க உட்காந்து வச்சிருப்போம். அவ்வளவு பெரியும். ஆமா ஆமா, ஏன்னா அவ்வளவு பேர் தான் வருவாங்க. ஒரு மீட்டிங் ஹாலுக்குள்ள உட்கார வைக்கிற அளவுக்கு தான் இவங்களுக்கு ஆட்கள் வராங்க. கரெக்டா? அம்மா இங்க பாரு, நீங்க கண்ணு அன்னைக்கு வந்து பப்ளிக் வந்து பாதிக்கப்பட்டது ரொம்ப அதிகம். ஆமா மாமா, சரியா? அது காவல்துறை முறையாக திட்டமிட்டெல்லாம் பாதைகள் வழிபாதைகள் எல்லாம் மாத்தி விட்டு செஞ்சிருக்கலாம்ல. இவனுகளை நம்ம
ஏதாவது தொட்டோம்னா உடனே ரசிகர்களை அடிச்சுட்டான் வச்சுட்டான் அப்படிங்கிற அது ஒரு கெட்ட பேர் வரும். அதனாலதான் காவல்துறை டொங்கு டொங்கு டொங்குன்னு ஆனா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ஒரு ஆட்சியோட வேலை தானே. அது பொதுமக்கள் போக்குவரத்து இடையூறு இல்லாம பண்றது நீங்க தானே பண்ணணும். இவன் எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு எஸ் நாங்க யாருக்கும் இது பண்ண கண்ணு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது கண்ணு. ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துல இருக்கணும். அப்ப முதல் கட்டமாக ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுத்துக்க வேண்டியதானே. அடுத்த அதெல்லாம் தடுத்துக்கிட்டு தேவையில்லாம சும்மா விதிமீறல் செய்து விட்டால் நாங்கள் தடுத்து விடுவோம் காவல்துறை தான் சொல்லுச்சு. அப்புறம் ஏன் தடுக்கல? தடுக்கலைன்னா அதாவது கூட்டங்கள் அதிகமா இருக்கு போய் தடுத்தோன்னு வச்சுக்கோ, அவன் அக்கம் பக்கத்துல இருக்க கதையில போவாங்க. இதைத்தான் கேக்குறாங்க விஜய், இதைத்தான் அவங்க கட்சியில கேக்குறாங்க. எங்களை பார்த்து திமுகவுக்கு பயம்னு இதைத்தான் அவங்க சொல்றாங்க. அவன் மாநாட்டிலேயே வந்து சேருகளையா ஒண்ணும் இல்லையா, இந்த அவன் நின்று பேசினான் இல்லையா, விஜய் வந்து நின்று பேசினான். அவன் நின்று பேசினான். அவர் இருந்து பேசின பக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு நாசக்காடா கிடந்துச்சு. செருப்பே ஒரு லாரி செருப்பு குமிஞ்சு கிடந்துச்சு. பாத்தீங்களா? நீங்க வந்து அள்ளிட்டு போக சொல்ல வேண்டியதானே. அதெல்லாம் அள்ளிட்டு தான் அப்ப என்ன பண்றது, அதை எல்லாம் கிளியர் பண்ணானுங்க. எல்லாத்தையும் சைடு மேனிக்கா இப்படியா ஒரு கூட்டம்னா அமைதியா வரணும், பார்க்கணும், பேசணும், போகணும். சீமான் கூட்டத்துல ஒரு சேரை கூட எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பேப்பர் பிட்டு இருந்தா கூட எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போட்டு போறாங்க. அது ஒரு அரசியல்ங்கிறது அப்படித்தான். அதான் அரசியல் கலகு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக சொல்ல முடியல பாத்தியா. சீமான் இதுல செய்யறாங்க, விஜய் இதுல செய்யறாங்க. ஆனா திமுக பீர் பாட்டில் வச்சிருக்கிறோம். அவருக்கு லிமிட்டட் கூட்டம் வருது, அதனால அவர் அதை பண்ணிடுறாரு. கட்டு கடங்காத கூட்டம் இவருக்கு அன்லிமிட்டட், நம்ம அன்லிமிட்டட் கூட்டம் வருது. அதனால அப்படியும் அவங்க வந்து யாருமே எங்களுக்கு நீ சொன்ன மாதிரி பீர் பாட்டில குடிச்சிட்டோ சாராய பாட்டில குடிச்சிட்டோ அங்க போறது கிடையாது. திமுக கூட்டத்துல. ஆமா திமுக கூட்டத்துல எந்த மாநாடு பந்தலாகட்டும் பொதுக்கூட்டம் ஆகட்டும் எங்கேயுமே அது இதா இருக்காது. இப்ப கீழே கமெண்ட்ல அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போடுவாங்க பாருங்க. பாப்போம். இப்போ விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து கூட்டம் வந்திருக்கு. இந்த கூட்டம் வந்து எந்த கட்சிக்கு நெருக்கடியை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கேள்வி கேட்டா பதில சொல்லி அதுக்கு எதுக்கு இழிக்கிற? அவரு டிஎம்கேக்கு தான் நெருக்கடி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. டிஎம்கேக்கு நெருக்கடி கொடுக்கட்டும். நாங்க அது ஏமா அரசியல்னா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு அரசியல் கட்சி நடத்த முடியாதுப்பா. விஜய் பயந்துகிட்டா வெளியில வராம இருந்தாரு, வெளியில வர்றாருல்ல. அப்படிதான் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். புரியுதா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக அப்படிதான் சொன்னீங்க. இங்க பாரு, இவர் வந்து போனதுக்கு அப்புறம் வந்து எவ்வளவு டேமேஜ், எவ்வளவு மக்கள் பாதிப்பு, இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவனா இருக்கும் சிந்திச்சு பார்க்கணும். யாராடா நம்ம பண்ணதுனால எவ்வளவு பொதுமக்களுக்கு இடையூறு. அதாவது இதைத்தான முன்னாடி சொன்னாப்ல, நான் வந்து அந்த மாதிரி சிக்கல் ஏற்படும் சொன்னா அப்ப பனையூர்லயே உட்காந்துப்பியான்னு கேட்கறது. இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சிக்கல் ஆயிடுச்சுன்றது. அப்போ நீங்க முறையா வந்து ஒரு திட்டமிடுதல் பண்ணி அனுமதி வழி நடத்தணும். ஒரு கட்சி தொண்டனை வந்து வழி நடத்த முடியும், ரசிகனை வழி நடத்த முடியாது. அப்ப ரசிகனை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய உரிமையும் அதிகாரமும் வந்து இருக்காதுப்பா அவங்களுக்கு. இப்போ இவர் வந்து போயிட்டு திமுக ஒரு உறுப்பினர் இருக்காங்கன்னா, ஒரு மாவட்ட செயலர் இருக்காருன்னா, அவர் தவறு செய்யறாருனாக்கா அவரை கூப்பிட்டு பதவியிலிருந்து எடுத்துருவோம்னு சொல்லி கண்டிக்க முடியும். ரசிகன் என்னன்னு சொல்லி கண்டிப்பீங்க? கண்டிக்க முடியாது. அவன் பாட்டுக்கு பேரன்புல வரதான் செய்வான். அதுக்கு நீங்க தான் வந்து சட்டம் அதுக்கு தான் இருக்கு, காவல்துறை அதுக்கு தான் இருக்கணும் பொழுது அந்த பொதுமக்களை, அவன் ரசிகனா இருந்தாலும் அவன் பொதுமக்கள், அவனை வந்து ஒரு 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 ஒழுங்கான பாதை ஒரு அமைச்சு அதில் போக வைக்கிறதுக்கும் தேவையில்லாத இடத்துல போக விடாமல் தப்பாமல் இருக்கிறதுக்கான போதிய காவல்துறையை போட்டு இவங்க தான் கட்டுப்படுத்தியிருக்கணும். அது உங்களுடைய ஃபெயிலியர் சார். இப்போ சீமான் அவர்கள் முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதாவது பாஜக வந்து எதிர்க்கிறாங்க, திமுக வந்து எதிர்க்கிறாங்க, ஆனா காங்கிரஸை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வச்சிருந்தாரு. யார் எதிர்க்கலையா? காங்கிரஸ் இல்ல யார்? விஜயா? சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, விஜய் ஏன் காங்கிரஸை மட்டும் எதிர்க்க மாட்டேங்கிறாரு, பிஜேபி எதிர்க்கிறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு, ஆனா காங்கிரஸை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்காக ஏன்னா கச்சத்தீவு பத்தி பேசுறாங்க, நீட் தேர்வை பத்தி பேசுறாங்க, இது எல்லாத்தையுமே பண்ணதே அவங்க தான், முக்கிய குற்றவாளியே அவங்க தான், அவங்கள போய் எதிர்க்காம என்ன இப்படி பேசுறாரு அப்படின்ற. அப்படியே திமுக வீட்டுக்கு நீங்க ஏன் போனீங்க? முதலமைச்சர் வீட்டுக்கு ஏன் போனார் இவரு? தன் இனத்தை கொன்று குவித்த, தமிழினத்தை கொன்று குவித்ததுல வந்து காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு திமுக உடல்நல சரியில்லாத ஒருத்தரை விசாரிக்கிறதுக்கும் ஒரு அவங்க அண்ணன் இறந்து போன இதாக துக்கத்தை விசாரிக்கிறதுக்கும் போயிட்டு வந்தா, சீமானுடைய அப்பா இறந்ததுக்கு முதலமைச்சர் நேரில் போய் விசாரிச்சாரு. போனார்ல? போகல, ஃபோன் பண்ணி தான் பேசினாரு. அதே மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் அரசியல் காலத்துக்குள்ளே நீங்கள் இவர் தான் எதிரின்னு சொன்ன பிறகு ஒரு மாண்பு கருதியாக நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அங்கே போய் உட்காந்து குத்த வச்சு பேசுறது, அதுக்கு பிறகு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது அண்ணன் சீமான் இவர் சொன்ன நிலைப்பாடில் இவரும் நிற்கலை.
ஒரு கடுமையாக திமுக எதிர்ப்புன்னு சொன்னார். இல்லை அதிமுக திராவிட கட்சிக்குனாலும் அதிமுக எதிர்ப்புனாரு. அங்கேயும் இல்லை. சசிகலாம் எடப்பாடி சேர்த்து போய் உட்கார வச்சாரு. சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாரு. இந்த பக்கம் பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னார். கடைசியில் தீம் பார்ட்னர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை வந்து தம்பின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மேடை ஏறி பேசுவதும் பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அக்கா தமிழிசை வந்து தீம் பார்ட்னர்னு சொல்லி சீமானை பேசுவதும், இப்போ இவர் மட்டும் எல்லாத்தோட இணக்கமாக இருக்கிறாரு. அப்போ அதற்கு என்ன பதில்? அவர் மாப்பிள்ளை பற்றி கேளுங்க. சொல்லுங்க. ஏமா சீமான் பேசுறது அவர் வந்து மக்களையே விட்டுட்டு இப்போ மரத்தையும் மாடையும் மலையும் ஆறையும் தண்ணீரையும் கடலையும் பார்த்து பேசுகிறாரு. ஸோ அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்ஸு வெவ்வேறு மாதிரி வழிகளில் போகுது. அது வந்து மக்களுக்கு வந்து ஏற்புடையதா இல்லைன்னா போக போக மக்களுக்கு அது ஏற்புடையதா மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கா, முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஓ, ஆகையினால இப்போ இந்த 8.2ங்கிறது அநேகமாக 16% வாக்குகள் வந்தாலும் அதெல்லாம் குறையும்னு சொல்றாங்களே. அதெல்லாம் குறையாது. ஏன்னா வந்து முன்னாடி வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் சீமான அவருக்கு போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அது விஜய் அவர்களுக்கு கட்சிமா தமிழகத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கோமா, சீமான் இன்னொன்னு வந்து டிஎம்கேல இருக்க தொண்டை போக மாட்டான். ஏடிஎம்கே தொண்டன் தான். அவன் இங்கிட்டு ஆக்சிலேஷன்லேயே இருப்பான். அங்கிட்டா எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த அந்த. இப்போ நீங்க சீமானுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்களோ? இப்போ வந்து சீமானுக்கு ஓட்டு போட இருக்காரா கேளுங்க. ஏன்னா சீமானுடைய ஓட்டு சதவீதம் கூடுதுன்னு கன்ஃபார்ம். அதுவும் 8ல இருந்து 16 வரைக்கும் போகுதுன்ற போது அப்ப ஐயா காமாட்சியோட ஓட்டு நாடாளுமன்ற தேர்தலில் 8.2. சரி, இப்போ உங்க ஓட்டு அவர் தானா சீமான் தானா? ஆனா இப்ப வந்து இது சரி, சீமானு தான் நீ ஓட்டு போட போறீங்களா? அது சொல்லுங்க. நான் சீமானுக்கு போறேன்னா திமுகவுக்கு போறேனாங்கிறது என்னுடைய சௌரியம். நான் யாருக்கு போடுவேன்? இப்போ வந்து திமுகவுக்கு தான் போடுவேன்னு சொல்ல பாரு. சீமானுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான். அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்புறம் வாய்ப்பு இல்லாம எப்படி 14% வந்து நாம் தமிழர்ல இணைய போறீங்களா? அப்படி நாம் தமிழர்ல இணையிறது, விஜய் கட்சியில இணையிறது, இதெல்லாம் பொறுத்து இருந்து பாரு. ஓ, இந்த ஐடியாலாம் இருக்கா? ஆமா, செஞ்சாலும் செய்வார் ஐயா வந்து. ஏன்னா ஐயாவுக்கு வந்து உள்ளபடி அவருடைய ஆளுமைக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. அதிமுகவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கு, சீமானும் கூப்பிட்டு இருக்கிறாரு. விஜய் கட்சியில் கூப்பிட்டாங்கன்னா நமக்கு தெரியல, சொல்ல முடியாது. ஐயா மறுபடியும் பிஜேபிக்கு எதுவும் போகிற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அங்கே தான் இருந்தார். வேறு கேட்டுங்க, போவீங்களா? நான் எங்க போறேன், எவ வீட்டுக்கு போறேங்கிறதெல்லாம் பாக்குறது தான் வேலையா? ஏத்தியா, நான் அரசியல் கட்சியை பத்தி தானே அரசியல் கட்சி நம்ம எப்ப எப்படி பேசுற பாருமா. இந்த வயசுலயும் இன்னொரு பொம்பளை வீட்டுக்கு போறத பத்தி பேசுறீங்கன்னாக்கா அப்புறம் நீ சேட்டை தானே உங்களுக்கு. இதெல்லாம் பத்தி கேட்கிற கேள்வியே நீ மரியாதை இல்லாம கேட்கும் போது என்ன மரியாதை இல்ல. ஐயா நீங்க பிஜேபி எந்த கட்சியில போக போறீங்கன்னு தான் கேட்டேன். ஏற்கனவே பிஜேபி இருந்தாரு. நான் என்ன மஸ்துக்கு இன்னொரு கட்சிக்கு அப்புறம் எப்படி 18% சீமானுக்கு ஓட்டு வரும்னு சொல்றீங்க? அப்படி நீங்க ஓட்டு போட போறீங்க வந்து வருங்கிறதுக்கு காரணம் அது நாடாளுமன்ற தேர்தலே 8.2 ஒன்றியத்துல ஆட்சிக்கு, இது மாநிலத்துல ஆட்சிக்கு மக்கள் வந்து சப்போர்ட் ஜாஸ்தி. சீமானுக்கு 8ல இருந்து 16 மாறுதுனாக்கா திமுக ஓட்டு அங்க போகும் தானே அர்த்தம். கண்டிப்பா போகும். திமுகவுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட விழாதுமா. அவருக்கு விளைறது எல்லாமே அண்ணா திமுக, அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி. அது பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை இருக்கும்போது இருந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இப்ப இல்ல. இப்ப வந்து அது ஃபுல்லா மாறி போச்சு. நீங்க வேணா போங்களேன். நீங்க வேணா பிஜேபி போனீங்கன்னா கட்சியை தூக்கி நிப்பாட்டிடலாம், வெளியில வந்துரும். இப்போ சரியா, இவர் பிஜேபிக்கு போனா கட்சி தூக்கி அண்ணாமலையினால சேர்க்கப்பட்ட ஓட்டுகள் எல்லாம் ஒன்னும் வந்து திரு சீமான் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் இதத்தான் சொன்னோம். பிஜேபியோட கூட்டணி அவர் தானே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. அண்ணாமலையும் அண்ணன் சொல்றாருன்ட்டு இந்த ஒத்துக்கிட்டாரா? அவங்க ஓட்டு இவங்களுக்கு தான் வருதுன்ட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்க ஏன் பிஜேபி வழிநடத்தக்கூடாது? ஏற்கனவே பிஜேபியில் இருந்த நபர் நீங்க அந்த கட்சியின் தலைமைக்கு போய் தலைவராக மாட்டீங்கன்னாக்கா கட்சியை தூக்கி நிப்பாட்டலாம்ல. அது எங்களுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் அதை வேண்டான்ட்டு விட்டேன். அது ஒரு பண்டார கூட்டம். அது என்னத்து திரும்ப அங்கே போகிறது? இப்போ எங்கே போகிறது ஐடியா? ஏன்னா திமுகவில் தானே இருக்கேன். நான் என்ன மஸ்துக்கு இன்னொரு கட்சி மாற வேண்டிய அவசியம்? திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லலையே. சொல்ல மாட்டீங்களா? திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் போடலைங்கிறது என்னுடைய இஷ்டம். நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன். இப்போ மாத்திர பயம் வந்துருச்சு. பயம் அதுக்கு மயிராகுது. அப்போ நீங்கள் ஒரு லேகியம் வைக்கிற பையன் வந்து கேட்டப்போ அங்கே சொல்லியிருக்கணும் இதெல்லாம். ஏன் அவன் என்கிட்ட என்ன கேட்டேன்? ஓட்டு போடுவேன் நான் கேட்டேன். உங்களை தானே கேவலப்படுத்திட்டு உட்காந்துட்டு என்ன நான் அவன் கேட்ட கேள்விக்கு நான் ஏதாவது பதில் பேசணும்னா? நீங்கள் நிறைய பதில் பேசியிருக்கீங்க, அந்த பதிலை போடலை. திட்டுனீங்க. நீங்கள் அவரை திட்டினது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாப்புல முக்தாரு. கட் பண்ணிட்டு இவரை வந்து அவர் திட்டினதை மட்டும் போட்டு வச்சிருக்காப்புல. இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க நீங்கள் இன்டர்வியூ?